இப்போ வந்து நம்ம பேங்க்கில் வந்து நகைக்கடன் வாங்கியிருக்கோம்னா அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து வட்டி தொகை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இப்போ வந்து எடுத்துக்காட்டுக்கு வந்து ஒரு 2,80,000 வந்து நகைக்கடன் வாங்கினதா எடுத்திருக்கிறேன். அதுக்கு வந்து நான் வந்து 9% பேங்க்கில் வட்டி போடுறாங்கன்னு நானே ஒரு அசம்ப்ஷன் பண்ணியிருக்கேன். 9% வந்து இப்போ வந்து இந்த 2,80,000 கூட இந்த 9% பெருக்கணும். இது ஒரு வருஷத்துக்கான வட்டி தொகை கால்குலேட் பண்ணுறதுனால 1 போட்டு பெருக்கிக்கிறோம். இப்போ நமக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி தொகை வருதுன்னா 25,200 வருது. நம்ம வாங்கின தொகை வந்து 2,80,000. இந்த ரெண்டையும் கூட்டும் போது நமக்கு மொத்தம் எவ்வளோ வருதுன்னா 3,05,200 வருது. இந்த 3,05,200 வந்து நம்ம திருப்பும் போது நமக்கு இவ்வளோ அமௌண்ட் ஆகுது. இது வந்து 9%க்கு பார்த்துருக்கோம். இப்போ வந்து நம்ம பேங்க்கில் வந்து நகைக்கடன் வாங்கியிருக்கோம்னா அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து வட்டி தொகை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இப்போ வந்து எடுத்துக்காட்டுக்கு வந்து ஒரு 2,80,000 வந்து நகைக்கடன் வாங்கினதா எடுத்திருக்கிறேன். அதுக்கு வந்து நான் வந்து 9% பேங்க்கில் வட்டி போடுறாங்கன்னு நானே ஒரு அசம்ப்ஷன் பண்ணியிருக்கேன். 9% வந்து இப்போ வந்து இந்த 2,80,000 கூட இந்த 9% பெருக்கணும். இது ஒரு வருஷத்துக்கான வட்டி தொகை கால்குலேட் பண்ணுறதுனால 1 போட்டு பெருக்கிக்கிறோம். இப்போ நமக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி தொகை வருதுன்னா 25,200 வருது. நம்ம வாங்கின தொகை வந்து 2,80,000. இந்த ரெண்டையும் கூட்டும் போது நமக்கு மொத்தம் எவ்வளோ வருதுன்னா 3,05,200 வருது. இந்த 3,05,200 வந்து நம்ம திருப்பும் போது நமக்கு இவ்வளோ அமௌண்ட் ஆகுது. இது வந்து 9%க்கு பார்த்துருக்கோம்.